அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே, குரு தத்துவத்தை பற்றி சொல்லி ஆகணும். இங்கே என்ன எல்லோரும் இங்கே முருக பக்தர்கள். அதே போல் நீங்கள் கோயம்புத்தூர் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க. நம்ம பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் எங்கே போவாங்க? திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை. அப்போ குரு தத்துவம் இருக்கிறதுனால்தான் இது டேலி ஆகுது. யோகிராம் சுரத்குமார் இருக்கும்போது பச்சை பச்சையாய் உடுத்தி பச்சை மயில் வாகனன் போல் இச்சையெல்லாம் தருவார் கிளியே இவனடி தஞ்சம் என்போம். சாமிக்கு பின்னால் மயில் இறகு மாதிரி அந்த சால்வையில் இருக்கும். அந்த காலத்தில் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆடுவார் சாமி. பச்சை பச்சையாய் உடுத்தி பச்சை மயில் வாகனன் போல் இச்சையெல்லாம் தருவாய் கிளியே இவனடி தஞ்சம் என்போம். என்ன அப்படின்னு பாட்டு. அப்போ பாருங்கள், அருணகிரிநாதர்கிட்ட முருகன் கேட்குறாரு, எப்போ உனக்கு என்ன வர வேணும்? இவ்வளவு திருப்புகளில் இவ்வளோ பாட்டு பாடிங்க. அப்போ ஒன்று அவர் சொல்கிறாரு, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மதியாய் விதியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே. என் குருவாவா? குரு தத்துவம் என்ன? 3 வகையான தீட்சை. ஒன்று தொட்டு ஸ்பரிச தீட்சை, கண்ணால் நயன தீட்சை, 3வது எண்ணத்தால். பாருங்கள், கோழி என்ன செய்யும்? முட்டையை போடும், குஞ்சு இது அடகாக்கும், குஞ்சு பொரிக்கும். இந்த குஞ்செல்லாம் அணைச்சிக்கணும், பருந்து தான் வந்து அடிச்சிட்டு போயிடக்கூடாது. அதே போல் சத்தான குருநாதன் உன்னை கவசம் போல் காப்பாற்றுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அவருடைய நாமம் சொன்னால் என்ன கிடைக்கும்? யோகிராம் சுரத்குமார் நாமம் சொன்னால் என்ன கிடைக்கும்? கவசம் போல் நம்ம காப்பாற்றும். அடுத்தாப்புல 2வது, கடலில் உள்ள மீன் என்ன செய்யும்? நல்லா ஆழத்துக்குள்ளே போய் முட்டையை போடும். முட்டை என்னென்னா இந்த கோலா மாதிரி தொங்கிட்டுடும். இதை உடனே போய் பக்கத்தில் இருந்து கட்டி பிடிச்சி அடகாக்காது, சூட்டை கொடுக்காது. ஒரு தூரத்துலேருந்து அதை பார்க்கும். பார்க்க பார்வையிலே, அதுபோல் பகவானுடைய பார்த்த பார்வையில் பாவம் நீங்கிடும் கங்கையாய் இங்கு வந்தவன். அவர் பார்த்த பார்வையிலே நமக்கு எல்லாம் கிடச்சிரும். அப்போ அந்த பார்வையில் அது நயன தீட்சை. 3வது எண்ணத்தால். கடல் ஆமை என்ன செய்யும்? கரையில் வந்து மண்ணை நோண்டி முட்டையை அதுக்குள்ளே போட்டுக்கிட்டு மண்ணை மூடிக்கிட்டு அது பாட்டுக்கு ஓடிடும். கடலுக்குள்ளே போய் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அங்கே போய் நின்றுட்டு இதே நினைக்குமா? நினைக்கிறதிலே பறிக்குது. கேட்டிங்களா? அதே போல் சாமி சொல்லுவார், எத்தனை லட்சம் மைலுக்கு அங்கே இருந்தாலும் என்ன யோகிராம் சுரத்குமார்னு சொன்னால் நான் அங்கே வந்துடுவேன். புரியுதாம்மா? யோகிராம் சுரத்குமார்னால் நான் அங்கே வந்துடுவேன். அதில் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லி, இத்தனை டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஏ பேரியர். அதெல்லாம் வராது. டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஏ பேரியர் டு திஸ் பகர் வயரவர் யூ ஆர். எங்கே இருந்தாலும் நீ பிச்சைக்காரன். நாம் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரானா அங்கே வந்துடுவேன். உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருவேன். என்ன அதான் சூட்சமம்மா. அதான் முருகன்கிட்ட அருணகிரிநாதர் கேட்காரு, எனக்கு குருவாவா? எனக்கு ஒன்றும் பொருளும் வேண்டாம், நீ குருவாக வந்தாலும் எல்லாம் சரியாக போகும். என்ன குருவாய் வருவாய் குகனே அப்படி பண்ண. ஆனால் இந்த 3 வகையான ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்கள். இயேசுதாஸ் அவர்கள் அவங்க பையனுக்கு கழுத்தில் ஒரு கட்டி. அப்போ எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போய் அது வேறு மாதிரி சொன்னால் என்ன குழான்னு இருக்குது, ஆப்ரேட் பண்ண முடியாது. அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அமெரிக்காவில் போய் பார்த்து அவனும் முடியாதுன்ட்டான். அப்போ அந்த டைமில் இந்த அம்மா ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. அப்போ அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்குது, தாய்க்காரி. அப்போ ஏசாஸ்கிட்ட சொல்லுவாங்க, இங்கே திருவண்ணாமலையில் விசிறி சுவாமியை போய் பார்ப்பீங்களே, அவர் நினச்சா இவனுக்கு சரியாக போகணும்னு நினைக்கிறேன். அப்படி உனக்கு நம்பிக்கை வந்துட்டா, ஆனால் ஒரு கண்டிஷன், நீ அந்த பிரார்த்தனையாட்டு நீ நினச்சிக்க, வாய் திறந்து சொல்லப்படாது. அவர்கிட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன் திருவண்ணாமலைக்கு. சென்னையில் பட்டணத்தில் இறங்கி நம்ம அங்கேருந்து காரில் போகலாம். அவர்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லக்கூடாது. ஒன்று சரின்ட்டு போயாச்சு. சுவாமி அங்கே வந்து அந்த சன்னதி வெளியில் கதவை அப்படி அடிச்சுட்டு வந்து அந்த அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு, நீ அமெரிக்காவில் வச்சு என்ன பேசினா ஃப்ளைட்
அந்த விமானம் எடுக்கிறதுக்கு முன்னால் நீ என்ன பேசினா இந்த பிச்சைக்காரனுக்கு தெரியும்னாரு. எப்படி சாமி, எப்படி எப்படி கையை காட்டுறா. உடனே கையை இப்படி வச்சுருக்க, கையை எப்படி இருக்கார். த ஹோல் காஸ்மிக் வேர்ல்ட் அண்ட் எனர்ஜி இஸ் இன் மை ஹேண்ட். அந்த எல்லா பவரும் என் கையில் இருக்குது. எனக்கு என்ன தெரியும், எல்லாம் தெரியும். அப்போ அதுக்கு கேரண்டி கொடுக்குறது ஒரே வஸ்து நம்ம சாமி தான். நீ கூப்பிட்டேன்னா நான் அந்த இடத்துக்கு வருவேன். மனசு எப்படி இருக்கணும்? சரணாகதியில் இருக்கணும். சரணாகதி இல்லை, டோட்டல் சரண்டர் இல்லை. ஈகோ வந்துடுது அங்கே. நான் பணக்காரன், என்கிட்ட அது இருக்குது, இது காண இருக்குது, பூனை இருக்குது, எனக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குது, அரசியல்வாதிகள் எல்லாம் தெரியும், என்ன யூஸ்? அப்போ அதில் கிடைக்காது. சரணாகதி, பூரண சரணாகதி இருந்தால் தான் கிடைக்கும். அப்போ என்ன கேட்டார் உடனே, இது கேட்ட உடனே எப்படி சாமி, இது கையை காட்டியாச்சு, அந்த பவரெல்லாம் பார்த்தாச்சு, ஏசாசம் பார்த்தாச்சு, அவங்க பையனு மானசீகமாக நினச்சிக்கிட்டு இருக்கா, என் பிள்ளையை காப்பாற்றுங்க. ஒரே பிரார்த்தனை இதுதான், என் பிள்ளையை காப்பாற்றுங்க. மனசு அளவில் வாய் திறந்து சொல்லப்படான்ட்டார். கொஞ்சம் கழித்து அப்படி பார்த்துட்டு எல்லாம் இந்த பாட்டெல்லாம் பாட சொல்லி ஏசுதாஸ் 2-3 பாட்டு பாடுறாரு. அந்த பையனை கூப்பிட்டாரு, இங்கே இரு அப்படின்னு சொல்லி கேன்சல். போய் பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட பெருமான் நீ ஒரு தடவை நாமம் சொன்னால் என்ன ஆகும்? ஒன்று தேடி வருவான். விருதுநகரில் பெரிய கோயிலாக உருவாக போகுது, சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் இன்றைக்கி வந்து நான் அங்கே இருக்கணும், அங்கே கொதிச்சு போய் இருப்பாங்க. நினைச்சே பார்க்காத ஒரு இது. அப்போ பகவானுடைய கருணை. ஆமாம், அதனால் அந்த பாக்கியம் யாருக்கும் கிடச்சிருக்கு? அது உங்களுக்கு கிடச்சிருக்கு. என்ன புரியுதாப்பா? நீங்கள் அவர் நாமத்தை உங்கள் வீட்டில் இருந்து சொல்லிடுறீங்க, சமைக்கிறீ பண்ணிக்கிற ருசி வரும், அது ஔஷதமாகும். என்ன, அதனால் எல்லாமே தருவார். நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்தது. மலேசியாவெல்லாம் போயிருக்கேன் 2007. பிடிச்சிட்டான்னா என்னது, காவியெல்லாம் போட்டு போகிறோன்னா இவன் லூசு பயலாக இருக்கும். அவன் அப்படி தான் நினைப்பான். முஸ்லீம் இல்லையா வந்து கூடி வந்து, நான் ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டு ஃபஸ்ட் டைமில் போகிறேன், அவன் ரிட்டன் டிக்கெட்டு போட்டு தரணும் இல்லையாம்மா, திரும்ப நான் ஊருக்கு வர்றதுக்கு தராமல் தந்துட்டான். நான் அதையும் பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ரிட்டன் டிக்கெட்டு பெரிய தப்பு. ஒரு சின்ன குட்டு மண் விற்கிறத கொண்டு போயிருக்கேன். மண்ணால் செய்த, கையினால் செய்து மூக்கு தலையெல்லாம் வச்சு இது பண்ணிட்டாங்க, பெயிண்ட் அடித்து கொண்டு போகிறோம். அவன் கேட்குறான், நீ இதுக்குள்ளே வச்சு கடத்தி விட்டான், எதையோ கடத்தல் பண்ணுறான். இப்போ நாங்கள் உடைக்க போகிறோம், உடைக்கட்டா அப்படிங்க. உடனே அவன்கிட்ட சொன்ன, நீ உடைச்சின்னா நீ உடஞ்சி போ அப்படின்னு. உடனே அப்படியே அவனா கத்திருக்கோம், ரிட்டன் டிக்கெட் வாங்கலை, இதுக்கு பெர்மிஷன் வாங்கலை, அங்கேருந்து வரும்போதே இப்படி ஒரு சிலையோடு வர்றாருன்னு சொல்லவே இல்லை, நீ உனக்கு பட்டிக்குள்ளே அடிக்க வச்சுக்கிட்டா, அதனால நான் விட மாட்டோம், ஜெயிலுக்கு போகணுன்னு போல அது பாண்டியில் சொல்லுவான். அப்போ பெரிய அதிகாரி வாரான் வந்து, சாமி அந்த மண் விற்கிறான் இல்லையா, என்னது வாய்ப்பிழந்துட்டு ஷாக், போக முடியல, கை தொட்ட உடனே அடி, கரண்ட்டு ஜாக்கு. அந்த ஆப்பில் பயந்து எல்லாரையும் போச்சான். பெரிய அதிகாரி இல்லையா, சுவாமிஜி உங்களுக்கு ரிட்டன் டிக்கெட் நான் வாங்கிட்டேன். அந்த பாயிண்ட் போயிடுச்சு. இதையும் விட்டுக்கிட்டார். பெரிய சக்தி இருக்குது யார் அப்படின்னு. அதான் யோகிராம் சொன்னார், அதான் எங்கள் குருநாதர். எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை சாமி. வீட்டில் ஒய்ஃபு தனி சமையல், நான் தனி சமையல், என் பிள்ளைகளும் தனி சமையல். ஒரு வீட்டுக்குள்ளே 3 சமையல். இப்படி ஆகிப்போச்சு சாமி. அதை காப்பாற்றி தரணும், நீங்கள் வரணும், அதனால் நீங்கள் வரணும். இப்போ நான் சொன்னேன், ஐயா நான் தங்கியிருக்க இடத்துக்கு உள்ள ரூம் இது ஃபோன் நம்பர் இருக்குது, இதை தரேன், நீங்கள் கூப்பிடுங்க. அப்புறம் ஒரு வாரம் கழித்த உடனே கூப்பிட்டாரு, வந்துட்டார், இங்கேயே வந்துட்டார், காரை கொண்டு வந்துட்டார். பெரிய மாற்றம் சாமி. என்ன மாற்றம்? மனைவிகிட்ட ஒரு பச்சை தலைப்பாக கட்டிக்கிட்டு ஒரு வயசானவர் போயிருக்காரு, தாலியெல்லாம் வளர்த்துக்கிட்டு.
நீ அம்மா குடும்பம்னா இப்படி இருக்கணும், கணவன் மனைவியும் சேர்ந்து தான் சாப்பிடணும், பிள்ளைகள்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடணும், நீ 3 சமையல் பண்ணுறீங்களா, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து சொன்னார். இன்னொன்று இவர் இந்த நான் கொடுத்த ஒரு பாக்கெட் படம் இருந்தது, அதை பார்க்காரு. ஆமாம், இது ஆள் தான். அப்போது ஆடாதாரை ஆட வைப்பான், கூடாதாரை கூட வைப்பான், பாடாதாரை பாட வைப்பான். சத்தான குருநாதனுடைய வேலை. உனக்கு என்ன வேணுமோ அவங்க வீட்டுக்கு தேடி வரும், சரணாகதி இருந்தாலும் என்ன. அதனால் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர் யாவரும் பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவடி வேண்டும். ஜெய் யோகிராம் சுரத்குமார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம்.